வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு அன்னமிட்ட கைகளுக்கு. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். இது ஒரு சிறு கதை. கதைக்கு போகலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கிரதசை அடித்தவர்களும் உண்டு. சனி பகவான் பிடிவாதமாய் நாற்காலியை போட்டுக்கொண்டு நிரந்தரமாய் குடியேறி விடுவதும் உண்டு. நான் இதில் இரண்டாம் ரகம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் இதை பற்றி சுபத்ராவுடன் பேசி கொண்டிருந்த போது அவளுக்கும் அதே எண்ணம் இருப்பதாய் சொன்னதிலிருந்து நான் அந்த பேச்சையே எடுப்பதில்லை என்று சபதம் செய்துவிட்டேன். திருமணமான புதிது. தனி கொடுத்தனம் போக வேண்டிய கட்டாயம். நான் ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்ததால் அதியமான்பட்டி, ஆதிச்சநல்லூர் என்று கேள்விப்படாத ஊரிலெல்லாம் போஸ்டிங். நானும் சுபத்ராவும் மட்டும். காலையில் பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்தபடி, சுபத்ரா, காப்பி என்றேன். அதுதான் முதலும் கடைசியுமாய் நான் காப்பி கேட்டது. சித்தம் உள்ளே வரேலா? என்னவோ ஏதோ என்று பயந்து நடுங்கியபடி உள்ளே போனேன். அது என்னவாக்கும்? வாசலில் உட்கார்ந்தபடிக்கு காப்பி. காப்பி வேணும்னா அடுக்கலைக்கு வரணும். எங்கள் ஆற்றுல இந்த காப்பியை கையில் கொண்டு போய் கொடுக்குற வழக்கமெல்லாம் இல்லையாக்கும். நல்ல வேளை, அவாவாலே கலந்து குடிக்கணும்னு சொல்லாமல் விட்டாளே. எனக்கு பால் வெள்ளை, டிகாக்ஷன் கருப்பு என்கிறதை தவிர காப்பியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாயவரம். கூட்டு குடும்பம், குறைந்தது 10 பேர். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 5க்கு குறையாது. நான், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, 2 அக்கா, 2 தம்பி. இவர்கள் நிரந்தரமாய் தங்குபவர்கள். இது தவிர வந்து போகிறவர்கள் சித்தி, சித்தப்பா, ஒன்று விட்ட மாமா, இன்னும் பல பேர். ஆட்டோ சத்தமும் ரிக்ஷா சத்தமும் கேட்ட வண்ணம் இருக்கும். மாமா எங்கம்மா காணோம்? அவர் கும்பகோணம் கிளம்பி போயிட்டாரே கண்ணா. ஏ, பம்பரம் வாங்கித்தரேன்னு ஏமாத்திட்டாரே. யார் வரா யார் போறான்னே தெரியாது. நான் சொல்ல வந்ததே வேற. நடுவில் அப்பப்போ ட்ராக் மாறிடுவேன். என்னுடைய அத்தை காப்பி கலப்பதற்காகவே இந்த பூவுலகில் அவதரித்தவள். காலை 3 மணிக்கு எழுந்து விடுவாள். பிரம்ம முகூர்த்தமாம். வெந்நீர் அடுப்பை மூட்டி குளித்து தன் துணியை தானே துவைத்து பின்கட்டில் நுரை மிதக்கும் கறந்து வைத்த பாலை குமுட்டி அடுப்பில் காய்ச்சி விடுவாள். ஏற்கனவே சுட சுட பித்தளை ஃபில்டரில் டியாக்ஷன் இறங்கியிருக்கும். விளக்கேற்றி 4 ஸ்லோகம் சொல்லிவிட்டு மடக்கு மடக்கென்று 4 வாய் காப்பி தொண்டைக்குழியை நனைத்தால்தான் வண்டியே ஓடும். காலை 6 மணிக்கு தொடங்கும் காப்பி கடை ஒவ்வொருத்தரும் எழுந்ததும் அத்தைக்கு தெரியும். உடனே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கலந்து, சில பேருக்கு ஸ்ட்ராங், அப்பாவுக்கு சர்க்கரை இல்லாமல், எனக்கும் தம்பிகளுக்கும் நிறையவே பாலும் சர்க்கரையும், அம்மாவுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை. எப்படி ஞாபகம் இருக்குமோ யாமறியேன் பராபரமே. எல்லோருக்கும் அவரவர் கையில் கொண்டு கொடுத்தால்தான் அத்தைக்கு திருப்தி. இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தவன். என் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லேசாக திறந்திருந்த கதவு வழியாக அன்றைக்குத்தான் சனி பகவான் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் 10:30 மணிக்கு 2வது காப்பி உண்டு. முதல் காப்பிக்கே இத்தனை பாடு. இதில் 2வது காப்பி கேட்டு ஏதாவது ஏடாகுடமாய் பதில் வந்தால் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் உத்தமம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணிக்கு சாப்பிட்டு விடுவோம். நல்ல வேளை, எங்காத்தில் அந்த பழக்கம் இல்லை என்று சொல்லாமல் டான் என்று 11 மணிக்கு சாப்பிட வாங்கோ என்ற அழைப்பு. நாங்கள் சின்ன வயசில் கிச்சனில் நுழைவது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். காலையில் பெரியவர் எல்லாரும் சீக்கிரமே எழுந்து விடுவதால் சாப்பிட்டதும் உண்ட களைப்பு தொண்டருக்கும் என்று அங்கங்கே பாயை விரித்து படுத்து விடுவார்கள். குரட்டை சத்தம், விதவிதமான ஏற்ற இறக்கத்துடன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கேட்பது மாதிரி ஒரு அனுபவம். எல்லாரும் தூங்கிவிட்டதை நிச்சயம் செய்து கொண்டு சமையலறைக்கு படையெடுப்போம். ஒருத்தன் காவலுக்கு வெளியே. சமையலறையை இதைவிட சுத்தமாக வைத்து கொள்ள முடியாது. சின்ன கீக்கிடமான அறைதான். ஒரு மூலையில் பெரிய அடுக்கு. சமையலறையில் நல்ல தண்ணீர் பைப் இல்லாததால் வெளியிலிருந்து கொண்டு வந்து கொட்ட வேண்டும். அது மட்டும்தான் பெரிய வேலை. சின்ன மேடையில் பம்பிங் ஸ்டவ், கீழே தான் சமையல். 2 குமுட்டி அடுப்பு, நன்றாக அலம்பி துடைத்து
மாலை சமையலுக்கு தயாராய் இருந்தது. சின்ன அலமாரி, வரிசையாய் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், இன்னும் பேர் தெரியாத சாமான்கள். அதற்கு மேல் தட்டில்தான் நாங்கள் தேடி வந்த புதையல். எங்கள் அத்தைக்கு ரொம்பவே நல்ல மனசு. நாங்கள் தலையை சொரிந்து கொண்டு போய் நின்றாலே, என்னடா அம்பி பயலே, பயத்தல் ஆடு வேணுமா, ஒன்னே ஒன்று தரேன், யாருக்கும் தெரியாமல் இங்கேயே சாப்பிட்டுட்டு போ என்ன. ஆனால் எங்கள் தாயார் நேர் எதிர். 4 மணிக்குத்தான் டப்பாவை திறப்பாள். எல்லாம் ஸ்டீல் சம்பளங்கள், இறுக்கமான மூடி, ஒவ்வொன்றாய் திறந்து பார்க்க வேண்டும். இங்குதான் என்னுடைய தம்பியின் அபார மோப்ப சக்தி கை கொடுக்கும். நிச்சயமாக போன ஜென்மத்தில் நாயாகத்தான் பிறந்திருப்பான். டேய், 2வது டப்பாவை தர, அதில் தான் முறுக்கு, 4வது கடலை உருண்டை. கிடுகிடு வென்று வாரி ஜேப்பில் அடைத்து கொள்வோம். ஒன்றுமே இல்லை என்றால் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அவல், வெல்லம் பையில் அடைத்து கொண்டு சத்தம் போடாமல் வந்து விடுவோம். சில சமயம் கொஞ்சம் புளி, உப்பு, ஒரு மிளகாய் வத்தல் அம்மியில் அரைத்து உருண்டைகளாக்கி, துடைப்பு குச்சியை துண்டுகளாக்கி முனையில் செருகி வைத்துக்கொண்டு நக்கி நக்கி தின்போம். சுத்தமாவது சுகாதாரமாவது. இப்போது இருக்கும் லாலிபாப்புக்கே முன்னோடி நாங்கள்தான். காலையில் பாத்ரூமுக்கு போட்டி போடும்போது தான் எங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும். வாயெல்லாம் புண்கள் வேறு. பாருங்கோ, ட்ராக் மாறி எங்கேயோ போய்விட்டேன். முதல் நாள் கிச்சனை கவனிக்க நேரமில்லை. சுபத்ராவின் அதட்டலில் சப்த நாடியும் ஒடுங்கி அல்லவா போனது. இன்றைக்குத்தான் சமையலறையை முழுதுமாய் பார்க்க முடிந்தது. ஒரு மாதிரி மயக்கம் வரும் போல இருந்தது. நானும் துருவி துருவி பார்த்தேன், ஏதாவது ஒரு ஆர்டரில் வைத்திருப்பாளோ என்று. கடுகு பக்கத்தில் மிளகாய் வத்தல், பக்கத்தில் அரிசி, எண்ணெய் ஜாடி, தேங்காய், வாழைப்பழம் அழுகியது. விடுங்கள், தட்டத்தை எடுத்து வச்சுக்க மாட்டேளா? அவளுடைய அதட்டலை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பினேன். தட்டா எங்க இருக்கு? இந்த கலேபரத்தில் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு மெடல் அவசியம் கொடுக்க வேண்டும். எங்கேயோ அடியில் தேடி துழாவி எடுத்து கொடுத்தவள். கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட தெரியாதே என்று கமெண்ட் வேற. உங்களுக்கு பரிமாறிட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீயும் உட்காரு. அதிசயமாய் அடிப்பணிந்தாள். இன்னொரு தட்டை தேடி கண்டுபிடித்து வைத்தாள். 2 டம்ளரில் ஜலம். சமைத்ததையெல்லாம் எடுத்து நடுவில் வைத்தாள். எனக்கு பரிச்சயமாய் தெரிந்தது சாதமும் மோரும் தான். மற்றதெல்லாம் இதுவரை பார்த்த ஞாபகம் இல்லையோ. இன்னைக்கு காளனும் ஓலனும் பண்ணியிருக்கேனாக்கும். அப்புறம் மெழுக்கு வரட்டி. எனக்கு என்னவோ நெஞ்சை அடைப்பது மாதிரி இருந்தது. இரு, காளனெல்லாம் அத்தை சமைச்சு பார்த்ததே இல்லையே, வரட்டியா? கலகலவென்று முத்துக்கள் கொட்டின மாதிரி சிரித்தாள். சரியான அசடுதான். என்னுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். அவள் மூக்கில் ஜொலித்த வைரபேசரியும் முத்து மாதிரி மின்னிய பற்களும் அவளுடைய ஸ்பரிசமும் கேலியும் என்னை எங்கேயோ கொண்டு போனது. ரொம்ப தான் அலட்டாதீங்கோ, காளான் இல்லை காளன். அவா ஏங்குவா, ருசி பார்த்தா தானே தெரியும். அவளை பார்த்து கொண்டே மளமளவென்று தட்டை காலி செய்தேன். ராத்திரியும் அவளுடைய சிரித்த முகம் என்னை ஒரு வழியாக்கி இருக்க வேண்டும். அவள் கைகளை பிடித்து கொண்டு, இந்த விரலுக்கு ஒரு வைர மோதிரம் பண்ணி போட வேண்டும் என்று ஏதோ உளறி இருப்பேன் போல் இருக்கிறது. நீங்க ராத்திரி சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கமே. ஐயோ, ராத்திரி என்ன சொல்லி தொலைச்சேன்? என் விரலை பிடிச்சிண்டு இப்படி சமைக்கிற கைக்கு ஒரு வைர மோதிரம் போடுறேன்னு. வைரமா? இங்கே கவரிங் மோதிரத்துக்கே லாட்ரி. நினச்சேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. கோச்சுக்காதரி, அடுத்த மாதம் பாரு. ஒரு மாதிரி மெழுக்கு வரட்டி, எரிசேரி, புளிசேரி, அவியல், துவரன், அடப்பிரதமன், சக்கப்பிரதமன், பழம்பொரி என்று என்னென்னமோ பண்ணி என்னை அசத்தி விட்டாள். ஒரு வாரத்தில் மயக்கமெல்லாம் தெளிஞ்சு பழைய நிலைக்கு திரும்பியதும் நாக்கு அரைச்சி விட்ட சாம்பாருக்கும், பருப்புருண்டை மோர்குழம்புக்கும், பருப்புசிலிக்கும், வத்த குழம்புக்கும், பாவக்காய் பிட்லைக்கும் ஏங்கியது. சுபா, உனக்கு பருப்புருண்டை மோர்குழம்பு பண்ண தெரியுமோ? ஏ,
நான் பண்ணுற சமையல் அழுத்தெடுத்தா காலனை விழுந்து விழுந்து சாப்பிட்டேளே, அதுதான் மோர் குழம்பு. குழந்தைக்கு அம்மா ஓர்மை வந்துடுத்தாக்கும். மந்திரவாதி மாதிரி என் மனசில் உள்ளதை கண்டுபிடித்து விட்டாளே. அதிர்ஷ்ட தேவதை என் மேல் பரிதாபப்பட்டிருக்க வேண்டும். இந்தாங்கோ கடுதாசு, அம்மையாக்கும்னு தோன்றது. அம்பி, நீ கண்ணுக்குள்ளே இருக்கடா. சுபத்ராவையும் பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ரயிலில் கிளம்பி வரேன். 1 மாதம் இருக்கலான்னு உத்தேசம். உனக்கு பிடிச்ச மாகாளி கிழங்கு, மிளகு, இஞ்சி, வடுமாங்காய், குழம்பு வடா எல்லாம் கொண்டு வரேன். ஸ்டேஷனுக்கு மறக்காம வந்துடும். எனக்கு திக்கு தசை தெரியாது. என்னத்த திக்கு தசை? இருக்கிறதே எண்ணி 4 வீடு. அம்மா இளைத்திருந்தாள். சுபத்ராவை அப்படியே கட்டி கொண்டாள். என் தங்கமே, நன்னா பார்த்துக்கிறியா, அருமையா சமைக்கிறியா, எல்லாம் விவரமா எழுதியிருந்தான். அம்மா, அவரை நம்பாதீங்கோ. பல்ல கடிச்சுட்டு சகிச்சுட்டு இருக்கார். நீங்க எப்படா வருவேன்னு காத்துட்டு இருக்கார். மிளகு குழம்பும் சுட்ட அப்பளமும் வேணுமா? நன்னா சொன்னேப்போ. நானே உன் சமையலை சாப்பிடணும்னு தானே ஓடி வந்தேன். நீ தான் சமைக்க போற. ஒரு வினாடியில் என் கற்பனை கோட்டை மடமடவென சரிந்தது. அப்போதுதான் சனி பகவான் நாற்காலியை போட்டுக்கொண்டு நடு வீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டும். மறுபடி புளிசேரி, மிளகூட்டல், பப்படம், இதில் சமையல் குறிப்புகள் வேற. சுபத்ரா, இந்த காலனுக்கு சேனக்கிழங்கு தான் போடணுமா? தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் இல்லையா? ஓ, வெளிச்செண்ணெயை சொல்றேளா? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அம்மா அழகாய் பாலக்காடு சமையலை கற்றுக்கொண்டு விட்டாள். கிட்டத்தட்ட அம்மா வந்து 20 நாள் ஆகிவிட்டது. திடீரென்று நினைத்து கொண்டவளாய் சுபத்ரா அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, முக்கியமானதை மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணுமே. எனக்கு இந்த பொரிச்ச குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இதெல்லாம் சொல்லி கொடுங்கோ. எனக்கு என்னமோ பாலக்காடு சமையல் தான் ருசியாக தோன்றது. நீயே இந்த வாட்டி சமைச்சிடு. நானும் இனிமே அங்கே போய் ஓலன் காலன் தான் அசத்திர மாட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. கண்ணதாசன் கவிதை வரிகளுக்கு பி.பி. ஸ்ரீனிவாசன் குரல் கொடுக்க எம்.எஸ்.வி. இசையில் முத்துராமனுக்கு பதில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா கிளம்பி போய்விட்டாள். போகும்போது 1 மாதத்துக்கு வேண்டிய பப்படத்தை பேக் பண்ணி கொடுத்தாள் சுபா. அம்மா போய் 1 வாரம் இருக்கும். இப்படியே வருஷம் ஓடினதே தெரியவில்லை. ஏன்னா, உங்களுக்கு திரிபுர சுந்தரிய ஞாபகம் இருக்கோ? நீதான் தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லியாருதே, எப்படி மறக்கும்? அதில்லை, நாம திருச்சியில் இருந்தபோது பக்கத்தாத்துல இருந்தாலே, நீங்க கூட அவாத்துல சாப்பிட கூட்டா நாக்க நீட்டிட்டு ரெடியா நிப்பேளே. எனக்கும் தான் ரோஷம் இல்லையே. ஆமா, ஒரு மிளகு குழம்பு பண்ணுவா பாரு, போரும் போரும் வழிஞ்சது. அவ யூடியூப்ல சுந்தரி சமையல்னு ஆரம்பிச்சிருக்காளாம். 1 மாசத்துக்குள்ள 1,00,000 பேர் சேர்ந்தாச்சாம். ஒரு நாளைக்கு மட்டும் 20,000 பேர் பார்க்குறான்னா பார்த்துக்கோங்க. நானும் சேர்ந்து கற்றுக்க போகிறேன். ரொம்ப நல்ல சமாச்சாரமாச்சே. வாயால் சொன்னால் போருமா? என்ன கற்றுக்க சொல்கிறியா? எனக்கு டேப்லெட், ஐபேட் இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உடனே வேணும். பார்த்துட்டே 1 நிமிஷத்தில் பண்ணிட மாட்டேனாக்கும். சித்த வரேலா, எமர்ஜென்சி அலாரம் அடித்து விட்டது. சீக்கிரம் வாங்கோ. என்ன சுபா, இதை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கோ. எதை சொல்கிற? இந்த யூடியூப் தான். சுந்தரியோட பருப்புருண்டை மோர் குழம்பு விட்டா போய் தொலைக்கிறது. இதை அப்பப்போ நிறுத்தி வைக்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் ஒரு புடவை கட்டின்னு இருந்தா பாருங்கோ. அதை பார்த்துட்டே இருந்ததுல என்ன சொன்னான்னு கேட்கல. ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்கா. முதல்லேருந்து என்ன சொல்கிறான்னு கேளுங்கோ. வணக்கம். நேற்று நான் சொல்லிக் கொடுத்த கத்திரிக்காய் ரசவாங்கிக்கு அமோக வரவேற்பு கொடுத்தேன். ஆமாம், தற்பெருமையை பாருங்கோ. எப்போதுமே அவளுக்கு ராங்கி ஜாஸ்தி. சுபா, முதல்ல உன்னோட இந்த ரன்னிங் கமெண்ட்ரியை நிறுத்து. அவள் என்ன சொல்கிறான்னு தான் கேள. ஆமாம், உங்களுக்கு மற்ற பொம்னாட்டியை சொன்னால் பொறுக்காதே. இப்போ நான் இருக்கணுமா போகட்டுமா? சரி,
முதல்லேருந்து நன்னா ஒழுங்காக பாருங்க. இன்னைக்கு பருப்புருண்டை மோர் குழம்பு செய்யலாம். இதுக்கு முக்கியமான புளிச்ச தயிர் தேவை. நம்ம ஆத்துல எப்பவுமே புளிச்ச தயிர் தானே. அரை மூடி துருவின தேங்காய். தேங்காய் துருவி வச்சுக்கணும்னு சொல்ல வேண்டாமோ? பருப்புருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஊற வச்ச பருப்பை, என்னது ஏற்கனவே ஊற வச்சதா? முதல்ல அதை சொல்ல வேண்டாமா? இப்போ ஊற வச்சு நான் எப்போ பண்ணுறது? ஆனாலும் சுந்தரி கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான். இவளுக்கு போய் 1,00,000 பேர் சேர்ந்திருக்காளாம். முதல்ல நிறுத்துங்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா சாமர்த்தியமாய் நழுவி விட்டாள். சுபா விடு, நீ சமைக்கிறதே நன்னா இருக்கு. மறுபடியும் ஒரு நாள் ஒரு லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்தாள். நானே பிரித்து படிச்சிட்டேன். அம்மை வராளாம். அம்மையும் வர வேண்டாம், காலராவும் வர வேண்டாம். என்ன உளறேள்? இதை இப்படியே விடக்கூடாது. இங்கே அம்மா வந்ததால் தானே இத்தனை ஆட்டம் ஆடின. இப்போ நடக்க போகிறதே வேற. மனசுக்குள் தான் கருவி கொண்டேன். 10 நாள் ஆஃபீஸுக்கு லீவு. நாம் நாளைக்கே மாயவரம் கிளம்புறோம். தந்தியே கொடுத்து விட்டேன். எங்கேயாவது அம்மா கிளம்பி விட்டால் ஆரத்தி கரைத்து வரவேற்றாள் அம்மா. அப்பா உடம்பு முன்னைக்கிப்போ தளதளவென்றிருந்தது. வாட அம்பி, வாமா சுபா, இப்போவாவது வர தோணித்தே. அம்மா நமஸ்காரம் பண்ணுறோம். நன்னா இருங்கோ. அடுத்த தடவை குட்டி சுபாவோட தான் பார்க்க போகிறேன். பல் தேய்ச்சிட்டு வாங்கோ, காப்பி கலந்துட்டு வரேன். கம கம காப்பி ஒவ்வொருத்தர் கையிலும். அப்பாவுக்கும் தான். இது 3வதாய் இருக்கும். எதற்கும் கொடுப்பினை வேணும். பாவம், அழுத்து போய் வந்திருக்கேள். சீக்கிரம் இலை போட்டு விடுறேன். நடுவில் பசிச்சா இன்னொரு வாய் கேளுங்கோ. உடனே சுபாவை திரும்பி பார்த்தேன். எதிர்பார்த்தபடியே என்னை முறைத்து பார்த்தாள். எனக்கு என்ன பயம்? இனி 10 நாளைக்கு என்னை ஒன்றும் பண்ண முடியாது. 11 மணிக்கு இலை போட்டு விட்டாள். பெரிய தலைவாழை இலை. கொல்லை பக்கம் வாழை மரத்துக்கு பஞ்சமே இல்லை. 3 இலை. அம்மா எதுக்கு 3? நானும் பரிமாறிட்டு உங்களோட தான் உட்காருவேன். அதெல்லாம் நாளையிலேருந்து. இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் பரிமாறுவேன். இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து தயாரானேன். நேற்றிலிருந்தே வயிற்றை காயப்போட்டு வைத்திருக்கிறேனே. அம்மாவின் புடலங்காய் பொரிச்ச குழம்பும் வாழைக்காய் பொடிமாசும். முதலில் பால் பாயசம். அம்மா உன் கைமணமே தனிதான். அம்மாவின் ஸ்பெஷல் வாழைப்பூ பருப்பு சிலுக்கி நாக்கை நீட்டிக்கொண்டு காத்திருந்தேன். அடுத்தடுத்து வந்து விழுந்த பதார்த்தங்கள் அணுகுண்டுகள். நேந்திரங்காய் வறுவல், மாம்பழ புளிசேரி, சக்கவரட்டி, அவியல், காளான், ஓலன். சுபா அப்பாவுக்கு எரிசேரினா இப்போ உயிர். பப்படம் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. சுபா இலையிலிருந்து எழுந்திருக்க பார்த்தாள். எதுக்கு எந்திருக்கிற? பாதி சாப்பாட்டில் எந்திருக்கக்கூடாது. பப்படம்னு அது ஞாபகத்துக்கு வந்தது. 2 மாதத்துக்கு தகையிற மாதிரி பப்படமும் இஞ்சி புளி மாங்காய் ஊறுகாயும் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேனாக்கும். கொடுக்கலாமேன்னுட்டு தான். போன தடவை வந்தப்பவே அப்பாவுக்கு பிடிக்கும்னேளே. கைகாரி இஞ்சி புளியை லஞ்சம் கொடுத்து அப்பாவையும் உன் கட்சியில் இழுத்து விட்டாயே. அரசியலில் இருக்க வேண்டியவள். அம்மா அருமையாக சமைச்சிருக்கேள். உங்கள் கைக்கு தங்க வடை தான் பண்ணி போடணும். நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அப்பா உனக்கு ஒரு ஜோடி தங்க வடை ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கார். சாப்பிட்டுட்டு வா, போட்டு விடுறேன். அப்பா இலையை ஒட்ட வழித்து சாப்பிட்டு பெரிய ஏப்பம் ஒன்றையும் விட்டுவிட்டு எழுந்தார். நான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை. இந்த கதை நான் ஏற்கனவே என்னோடய பழைய சேனலில் படிச்சிருக்கேன். எப்போவுமே அப்படி தானே. இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் உள்ள இந்த சமையலை சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் உள்ள சாப்பாடு கேரளா சமையல் பிடிக்காது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவளுக்கு இந்த சமையல், இந்த பருப்பு உசிலி, இந்த சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், இதெல்லாம் அங்கே இருக்கிறவளுக்கு பிடிக்காது தானே. இதுதான் கதையில் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா.